விக்ரம் பதவி பொறுப்பேற்க அழைக்காதது ராணுவ தலைமையகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். விக்ரம் ராணுவ தலைமையகத்தில் இல்லை, ஆனால் அவன் ராணுவத்திற்கான குறிப்பை தலைமையகத்தில் வைத்துவிட்டான். அவனுக்கு 20 வயதாக இருக்கும் போதே தளபதி அவனை உதவிக்கு அழைத்தார். உலக போரின் போது தளபதி வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமான ஆளாக மாறினார். மேலும் அவர் தேசிய அளவில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினார். அப்படிப்பட்ட தளபதியே விக்ரமை மிகவும் பாராட்டி பெருமை பேசினார். ஆனால் அவரது இராணுவ தலைமையகத்தில் இது ஒரு புராண கதையாக சொல்லப்பட்ட போதிலும் உண்மையில் விக்ரம் அந்த வாய்ப்பை நிராகரித்து அமைதியாக அதில் இருந்து வெளியேறினான். தளபதியின் கூற்றுப்படி விக்ரம் இராணுவ தலைமையகத்தில் இருந்தால் அவரால் பாதி உலகத்தையே கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று அவர் நம்பினார். ஸ்டார் சிட்டி பில்டிங்கின் பிரசிடென்ட் ஆபீஸில் ஒரு ஜன்னல் ஓரமாக நின்று சிட்டியை பார்த்தபடி பிளாக் டீ குடித்து கொண்டு இருந்தான் விக்ரம். எல்வி மேன்ஷனில் இருந்து கிளம்பும் போதே அவன் சீனாவிற்கு செல்வதற்கான பிளான் வைத்திருந்தான். சீனாவிற்கு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே கண்ணன் தீவிரமாக பார்த்து கொண்டு இருந்தான். விக்ரம் இதுவரைக்கும் சீனாவுக்கு சென்றதில்லை. அவன் உண்மையில் தனது மனதில் இருக்கும் முழு சூழ்நிலையையும் ஒரு முறை ரீவெண்ட் செய்து பார்த்து கொண்டு இருந்தான். அவன் நிரஞ்சன் மற்றும் ரெட்டி குடும்பத்தை கண்டுபிடிக்க ஒரு புது திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தான். அதனால் சென்னையில் இருக்கும் டேனிக்கு கால் செய்து உடனே ஹைதராபாத்திற்கு வர சொல்லி இருந்தான். டேனி ஆசியா பசிபிக் ஏஜென்ட்டாக இருந்தான். ஹைதராபாத்தில் அவனுக்கு பெரும் அதிகாரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கும் ஒரே போட்டியாளர் ஹைதராபாத்தில் தான் டேனி மட்டும்தான் ஆசிய கண்டத்தில் இருக்கும் லத்தீன் குழுக்களின் உண்மையான பேச்சாளராக இருந்தான். இந்த விஷயத்தில் அவனுக்கு பெரிய சக்தி இருந்தது. ஹைதராபாத்தில் சர்வதேச பிளாக் மார்க்கெட்டின் உளவுத்துறை பயிற்சி மையம் நடத்தி வருபவன் தான் இந்த டேனி. ஹைதராபாத்தில் டேனிக்கு கான்டாக்ட் இருந்ததால் ரெட்டி குடும்பத்தை பற்றியும் சாருகேஷை பற்றியும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாருகேஷை தேடுவது மட்டும் இல்லாமல் டிராகன் ஹவுஸ் பற்றிய சில துப்புக்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக விக்ரம் ஹைதராபாத் செல்ல திட்டம் போட்டு இருந்தான். விக்ரம் அதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு சுரபியிடம் இருந்து ஒரு கால் வந்தது. விக்ரம் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ விக்ரம், எப்படி இருக்க?